Hi friends, welcome to our channel. பழனி மலை எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி இடுமன் மலையும் ஸ்பெஷல் தான். இன்றைக்கி நம்ம இடுமன் மலைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நீங்களும் வாங்க எங்களோட சேர்ந்து போய் இடுமன் மலையை சுற்றி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இடுமன் மலைக்கு வந்துட்டோம். இடுமன் மலைக்கு இப்போ ஏற போகிறோம். வெண்ணிலா வந்து ஸ்டார்ட் ஆகிட்டாங்க, காட்டுறோம் பாருங்கள். அப்படியே வந்து படிக்கட்டு மேலே வரைக்கும் போகுது. ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வாங்குற? சாமிக்கு வந்து சுருட்டான் வீடியோ எடுக்கிறாரா, ரொம்ப முக்கியம் இந்த சுருட்டு, எலுமிச்சம்பழம். நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கா, சுருட்டெல்லாம் எதுக்கு? சுருட்டு வந்து நம்ம ஏதாவது வழியில் தாண்டினதோ வீட்டில் ஏதாவது கண்டிஸ்தி செய்வன போட நம்ம தொழிலில் ஏதாவது இறந்துருந்துச்சுன்னா இங்கே புகை போடுவாங்க, அதுக்கு தான் அது கொடுக்குறோம். அப்படிங்களா? சரிங்க. தான் படிக்கட்டோடைய ஸ்டார்டிங்கு. சாமி கும்பிட்டு ஏற வேண்டியது தான். அப்படியே மேலே அந்த மலைக்கு அங்கே போகிறோம். இப்போது கீழே நிற்கிறோம். மேலே பார்த்தா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. எவ்வளோ படிக்கட்டு இருக்குதுன்னு தெரியல, ஏறினா தான் தெரியும். நான் இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. வந்தால் பழனி மலையோட சாமி கும்பிட்டு வந்துடுவோம். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இடுமன் மலைக்கு போக. இப்போ நீங்களும் வாங்க, சேர்ந்து போகலாம். இங்கே ஃபுல்லாக படிக்கட்டாக இருக்கும் போல். பழனி முருகர் கொஞ்சம் நடப்போம், அப்புறம் படிக்கட்டு வரும். யானை பாதை 2 பாதைன்னு இருக்கும். இங்கே அப்படியெல்லாம் இல்லை, ஒரே பாதை தான். அது ஃபுல்லாக படிக்கட்டு தான். ஆல்மோஸ்ட் பாதி தூரத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்மளால சரி ஒழுங்காக இருக்கிற படிக்கட்டில் ஏறி வர முடியல. மாடு பாருங்களேன், மலை மேலே ஏறி வந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக எவ்வளோ ஹைட் ஏறி வந்திருக்குன்னா, ரோடு பாருங்கள், ரோடு கீழே இருக்குது. அங்கே இருந்து இவ்வளோ ஹைட்டில் அசால்ட்டாக படிக்கட்டு இல்லாமல் ஸ்ட்ரெயிட் பிளேனில் ஏறி வந்திருக்கு. இறங்கும்போது எப்படி அதுக்கு ஜர்க்கு வாங்காதோ? இறங்கும்போது ஜர்க்கு வாங்காதோ? அப்படி பரவாயில்ல, வலுவலுன்னு இருக்குது, அசால்ட் ஆயிடுது பாருங்க. ஆஹா, நம்மளால கூட இப்படி ஏற முடியாது போல. அதான் ப்ராக்டிஸ் ஆன மாடுங்களாக இருக்கும். எல்லாம் ப்ராக்டிஸ் தான், பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். குழந்தையிலேருந்தே ஏறினதாக இருக்குங்க. எனக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் இருக்காரு. அதே மாதிரி வியூவும் செமையாக இருக்குது. கொஞ்சம் அப்படி சுற்றி காட்டு. அதே பசங்க பாருங்கள், வீட்டில் படிக்க இடம் இல்லாத எங்கே வந்து உட்காந்து படிக்கிறாங்கன்னு. இடுமன் மலையில் அந்த பாறை மேலே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சாங்கன்னா வந்து தோலே உரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பழனியோட வியூ. இப்போ வந்து ஆக்சுவலாக பாதி தூரத்தில் வந்து நின்றுட்டுருக்கோம். பாதி தூரத்தில் இந்த சைடோட வியூ வந்து காட்டுறோம் பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்குது அந்த வியூ. பின்னாடி ஆல்ரெடி காட்டியிருப்பாங்க, பழனி மலை அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த வியூ அப்படியே வந்து காட்டுறேன். இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருக்குது. இந்த வியூ வந்து அப்படியே வந்து தோப்பு, அப்புறம் ஒரு பெரிய வேக்கண்ட் லேண்டு, சும்மா சூப்பராக. இந்த பக்கம் க்ரீனரி, இந்த பக்கம் ஃபுல்லாக பில்டிங்கு. ஒரு மாதிரி டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த இடம். ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ பழனி மலை இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்டையர் வியூ பழனியோடது. இந்த பக்கம் ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருக்கா, ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருக்குது. இந்த சைடு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காலி லேண்ட் இருக்குது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வேக்கண்ட் லேண்டு ப்ளஸ் நடுவில் ஒரு மிகப்பெரிய வேக்கண்ட் லேண்ட். அது ஸ்கூல் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க, அந்த ஸ்கூலாக என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் அப்படியே தாண்டி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் கவர்டு தான். இது பாதி தூரத்திலே இவ்வளோ சூப்பரான ஒரு வியூவாக இருக்குது. மேலே போயிட்டு இதே வியூவை பார்க்கலாம். தை மாதம் பாத யாத்திரை வரவங்கெல்லாம் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். கொரோனாவால் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க எங்களுக்கு பின்னாடி. அப்படியே அங்கே வரைக்கும் போனோம். இப்போது அப்படியே போ. ஸ்டார்டிங் ஏறும் போது படிக்கட்டு என்னமோ கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. இப்போ எண்டிங் போக போக நட்ட குத்தமாக இருக்குது. பார்த்தாவே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இன்னும் 2 ஸ்டாப்பிங் வந்து தாண்டணும்னு நினைக்கிறேன். அந்த லாஸ்ட் ஸ்டாப்பிங் அந்த பில்லர் போட்டுருக்கீங்களா,
அதுதான் லாஸ்ட். இங்கேருந்து அப்படி தான் தெரியுது, மேலே போனால் தான் தெரியும். வா போகலாம். நட்டத்துக்காக இருக்குது படிக்கட்டு. சரி வா போகலாம். இது வரைக்கும் நீ வந்திருக்கியா இங்கே? நான்லாம் வந்ததில்லப்பா. உங்கள் ஊர் சொல்லுவேன். எங்கள் ஊர் தான். அதுக்குன்னு சென்னை கூட தான் நம்ம ஊர். எல்லா இடம் சுற்றி பார்த்துருமா? எல்லா இடத்துலையும் எங்கள் ஊருன்னு என்ன லைட்டாக டர் வாங்குது. மேலே வந்துக்கிட்டே இருந்தாங்க, எங்கடா ஒரு ஆளை காணோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஏன் உட்காண்ட? ஆ ஏன் உட்காண்ட? மூச்சு வாங்குது. மூச்சு வாங்குது. முடியல. ஐயோ இன்னும் அவ்வளோ தூரம் போகணுமே. ஓ மை காட், அதுதான் மேலேயா? அதுக்கும் மேலே இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். ஆ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம். சரி வா வா. ஐயோ வியூ சூப்பரா? வியூ எல்லாம் சூப்பர் தான். அப்புறம் நீ வந்து கொஞ்சம் படிக்கட்டு காட்டு. ஓ படிக்கிட்டே தெரிலல? ஆமாங்க, அவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடலாமா? இப்போதான் கொஞ்சம் லைட்டாக வேலை செய்கிற, வா போகலாம். ஃபைனலா இடுமன் கோயிலுக்கு வந்துட்டோம். அம்மாடியோ இடுப்பா அரோகரா. இடும்பான்றியா இடுப்பான்றியா? இதோ இருக்கு, வந்தாச்சு. மேலே வரைக்கும் ஏறி வந்துட்டோம். மோர் தென் ஐ திங்க் 500 ஸ்டெப்ஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை? ஓ சூப்பர், வந்தாச்சு. வாங்க அப்படியே போவோம். ஆமாம், அவங்க ஃபிட்டாக இருப்பாங்க பாரு. ஃபைனலாக வந்துட்டோம் இடுமன் மலைக்கு. சிலையை காட்டலாமான்னு தெரியலையே, இங்கேருந்தே காட்டுறேன். ஏன்னா மேலே போய் நான் ஷூட் பண்ணல, அப்புறம் ஏதாவது திட்டினாங்கன்னா. ஸோ ஃபைனலி நம்ம எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஓ மை காட், இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். சுத்தமாக தெரில பாருங்கள். வியூஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது வியூ இங்கேருந்து பார்க்கும்போது. மேடம் போயிட்டாங்க, லெட்ஸ் கோ. அங்கே பழனி மலை, இங்கே இடுமன் மலை. நான் மொத்தமாக 500 இருக்கும்னு நினச்சேன். அப்படியே பார்த்தீங்கன்னா 570 படிக்கட்டு இருக்குது. ஸோ நம்மளுடைய கேல்குலேஷன் தப்பு கிடையாது. ஃபைனலி we have reached the destination. இப்போ போய் சாமி கும்பிடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட்டு மாதிரி போகுது. மேலே உள்ளே போய் பார்த்தா ஒரு குகை மாதிரி தெரியுது. சரி ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒன்றும் கிடையாது. பசங்க எல்லாமே போயிட்டு மேலே செல்ஃபி எடுக்கிறதுக்காக இந்த ஒரு பிளேஸை யூஸ் பண்ணுறாங்களாமா. இப்படியே போனோம்னா பயங்கர ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்படியே மேலே போயிட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு குகை ஒன்று போகுது. ஸோ இந்த குகையில் வந்து மேலே நின்று பசங்க செல்ஃபி எடுக்கிறாங்க. போவோமா மேலே? போவோமா வேணாமா? இது ஏறி வந்து இடுப்பெல்லாம் வலிக்குது. இடுமன் மலையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம பழனி மலையில் என்ன ஃபேமஸ்ஸு, நம்ம காவடி தூக்கிட்டு வர்றது தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அதை வந்து முதல்ல வந்து செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடுமன் சுவாமி தான். இந்த இடும்பர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, இமாலயாவிலேருந்து 2 மலையை பேத்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வர வழியில் அவருக்கு ரொம்பவே டயர்டாக இருக்க காரணத்தால் 2 மலையும் இறக்கி வச்சுருக்காரு. ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லி 2 மலையும் தூக்கியிருக்காரு. அதில் ஒரு மலை வந்து அவரால் தூக்கவே முடியல. என்னன்னு பார்த்தோன்னா, அந்த மலை மேலே குழந்தை இருந்தது பார்த்தாரு அவர். இது யார் இந்த குழந்தை? அந்த குழந்தைகிட்ட வந்து இறங்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த குழந்தை அடம் பிடிச்சிருக்கு, நான் இறங்க மாட்டேன்னு சொல்லி 2 பேரும் சரியான வாக்குவாதம் நடந்திருக்கு. அது கடைசியில் சண்டையில் முடிஞ்சிருக்கு. அந்த சண்டையில் முருகர் வந்து இடுமனை சாவடிச்சிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சோடனே இடும்பனோட மனைவி இடுமி வந்து முருகரிடம் உயிர் பிச்சை கொடுங்க திரும்பி என் கணவருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு முருகர் வந்து எனக்கு வந்து அவரை கொல்லணும்னு வந்து எந்த நோக்கமும் கிடையாது, இந்த மலை இங்கே தான் இருக்கணும், அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி அவரை கொன்னேன்.
அப்படின்னு இடும்புக்கிட்ட சொல்லிட்டு இடும்பனுக்கு உயிர் கொடுத்துட்றாரு முருகர். அதுக்கப்புறம் வந்து இடும்பனுக்கு முருகர் வந்து ஒரு வரமும் கொடுக்குறாரு. பக்தர் வந்து என்னை பார்க்கறத விட உன்னை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் என்னை தரிசித்தா அவங்களோட முழு பலனும் வந்து அவங்க அடைவாங்கன்னு சொல்லி ஒரு வரமும் கொடுத்துட்றாரு. முருகன் வந்து இடும்பனுக்கு அந்த மாதிரி வரம் கொடுத்ததுனால பழனி முருகரை பார்க்கறதுக்கு முன்னாடி இடும்பன் மலைக்கு வந்துட்டு போகணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. இப்போ தான் இந்த கோயிலுக்கு வந்ததுனால எங்களுக்கு தெரிஞ்சுது. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு பழனி மலைக்கு தான் போயிட்டு வந்துட்டோம். இப்போ தான் வந்து உல்ட்டாவாக வந்து இந்த இடுமன் மலைக்கு வந்திருக்கோம். இனிமேல் யாருக்காவது தெரியாதவங்க தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு கரெக்டாக வாங்க. ஃபஸ்ட்டு இடுமன் மலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பழனி மலைக்கு போங்க. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் அப்படி தான் வரணும்னு சொல்லி நினச்சிருக்கோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இதோட இந்த vlog-ஐ முடிச்சிடுறேன். நன்றி, வணக்கம்.